வீடியோ பார்த்தீங்கன்னா, பேக்கிங்க்கு வந்து என்னென்ன திங்ஸ் வேணும், என்ன எங்கே வாங்கணும், அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் கிளாஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு என்னன்னு சொல்லி நிறைய பேர் டீட்டெயில் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து ஆல்ரெடி மெசேஜ்லேயும் சொல்லியிருக்கேங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி தான் ப்ரீவியஸாக எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி நான் சொல்லிட்டுருக்கேங்க. பேக்கிங் கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேக். இது லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா 1000 லைட்டுங்க. ஆப்போசிட் வந்து சர்ச் பார்க் ஸ்கூல். இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பாரத் பிரிண்ட்ஸ்னு சொல்லி எல்லோ கலர் போர்டு ஒன்று இருக்குங்க. அந்த ஃப்ளோர்லேயே வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட பேக்கிங் டேக்கோட கிளாஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நான் ஆரம்பத்தில் போகும்போது நானும் கொஞ்சம் பக்கத்துலலாம் தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக கிளாஸுக்கு போனேன். அதனால தான் உங்களுக்கு இன்னொரு லேண்ட்மார்க்கும் வந்து சொல்கிறது. கிளாஸோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு வந்து 5000, 6 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா 12000, 14 டேஸ்க்கு வந்து 19000. 3 டேஸ் கிளாஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வராதுங்க. 6 டேஸ் அதுக்கப்புறம் 19 டேஸ்க்கு தான் வந்து வரும். கிளாஸுக்கு போகும்போது பே பண்ண அமௌண்ட் அதுதாங்க. எதுக்கும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்ஸு, பிஸ்கெட்டு, குக்கீஸு, அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. கேக்ஸ்லேயே வந்து 9, 10 வகையான கேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணுறது எப்படி, என்ன எட்ஜஸ் வந்து எப்படி ஷார்ப்பாக கொண்டு வரது, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் குக்கீஸில் பார்த்தீங்கன்னா 5 டைப்பான குக்கீஸ் இருக்குது. ஏதாவது நமக்கு சொல்லி தரும்போது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி ஒவ்வொரு ரெசிபி எக்ஸ்ட்ராவும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றாங்க. என்னென்னா கிளாஸ் நடக்கும்போது அவங்க கொடுக்குற நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் பிடிஎஃப் அவங்க கொடுத்த நோட்ஸை வச்சு தான் வந்து நாம் ஒரு ரெசிபி வந்து செய்ய முடியும். அது நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்யும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால் அவங்க சொல்லும்போது அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே வந்து நாம் ஒரு நோட்புக் கொண்டு போய் வந்து நோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். இதுதாங்க பேக்கிங் கிளாஸோட டீட்டெயில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாம் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேக்கிங் திங்ஸ் வாங்குகிற ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பேக்கிங் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. இப்போது கடைசி டே பார்த்திங்கன்னா தியரி, ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்குங்க. ப்ராக்டிக்கலில் வந்து நாம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் வந்து செய்யணும். அவங்க அங்கே கற்றுக் கொடுத்த ரெசிபி வந்து 9 விதமான கேக் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எதுவுமே செய்யக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சி வேறு ஏதாவது வந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. பேக்கிங் கிளாஸில் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா சண்டேங்க. மறுநாள் வந்து ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு, பர்த்டே கேக் ஆர்டர். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்கு, அதுக்கப்புறம் வந்து 1/2 kg ப்ரௌனி, இதோட வந்து ரெட் வெல்வெட் மஃபன் வந்து ஐசிங்கோட செய்யணும். அதுக்கப்புறம் வந்து திராமிசு செய்யணுங்க. அதனால் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் வந்து நானும் எங்கள் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் வந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தாங்க. சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகுதுங்க. அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து வால்டெக்ஸ் ரோடுங்க. நாங்கள் பேக்கிங் கற்றுக்க போகும்போது ஃபஸ்ட் டேவே சொன்னது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே திங்ஸ் கிடைக்கும், என்ன ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லி இங்கே ஒரு 4-5 கடை சொன்னாங்க. அதில் முதல் கடை பார்த்தீங்கன்னா வஜ்ரவேலுவும் சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்கு தான் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஆனால் இந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய கடை இருக்குங்க. இந்த மாதிரி எசன்ஸ் கடை எல்லாமே. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா வஜ்ரவேலு தான் போயிருந்தோம். பேலட் நைஃப்பில் பார்த்தீங்கன்னா செட்டாக தான் இருக்குது. இந்த 3மே எல்லாமே வந்து சின்ன சைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய க்ரஷஸ் எல்லாம் பார்த்தோம். சில கடையில் வந்து பெருசு தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸே இருந்ததுங்க. எல்லாமே வந்து ஒவ்வொன்று வாங்கணும். ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஒன்று வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஒன்று இங்கே வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் எமர்ஷல் வந்து வாங்கினோங்க. மார்பிள் கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸும் வந்து பெருசே வாங்கினேங்க. இது எல்லாமே வந்து கேக்கு ஐசிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே வந்து சுகர் பால்ஸ் தான், பேர்ல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாட்டிலும் வந்து 100 ருபீஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வாங்கிட்டு வெனிலா பவுடரும் வேணும் குக்கீஸ்க்கெல்லாம். வெனிலா பவுடர் வந்து ஒரு 200 கிராம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா நான் டார்க் காம்பவுண்டு தான் வாங்கினேன். மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் வந்து வீட்டில் இருக்குது ஆல்ரெடி. பாரிஸ் பிராண்டில் கொக்கோ பவுடர் நல்லாயிருக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா 250 கிராமே வந்து 350 ருபீஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கேக் டெக்கரேஷனுக்கு. இது எல்லாமே பார்த்து எல்லாமே வந்து 100 ருபீஸ், 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. கேக் மோல்டு பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்க மோல்டு 5 இன்ச்சு 6 இன்ச் அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஒன்று வாங்கினோம். இந்த கலர்ஸ் எல்லாமே வாங்கினோங்க. கேக்கு பேட்டரில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கேக் ஐசிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது எல்லாம் வாங்கினோம். கேக்குக்கு யூஸ் பண்ணுற பட்டர்ஸ்காட்ச் பால் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸே வந்து 60 ருபீஸுங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம கேக் செய்யும்போது லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி ஒவ்வொரு லேயர்லேயும் சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் வாங்கினோங்க. இது பார்த்திங்கன்னா 100 கிராம் 50 ருபீஸ். இது ஒரு ரோலர் வாங்கினோங்க. குக்கீஸ் அதெல்லாமே வந்து ரோல் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஃபாண்டன்டோ. இது வந்து 250 கிராமே வந்து 140 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் கஷ்டமாக இருக்குது ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம கலர் வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நாசில் பார்த்தோம்.
இது வந்து ஒவ்வொன்றும் 50, 60 அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 400 சொல்லி சொன்னாங்க. எல்லா விதமான நாசில் இருக்குங்க. சின்னதாக இருக்குது, பெருசு இருக்குன்னாங்க. இந்த வெனிலா எசன்ஸ் மட்டும் நான் பெருசு எடுத்தேன். ஏன்னா நிறைய இதுக்கு வந்து வெனிலா தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு கலர் பால்ஸ் ஒன்று எடுத்தேங்க. அது வந்து 100 ருபீஸ் அது. இது வந்து சாக்லேட் நம்ம அழகாக வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக வந்து இந்த பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க. ஆனால் அது நான் ரேட் மட்டும் கேட்டுட்டு வச்சிட்டேன். அது வந்து நான் வாங்கலை. சாக்லேட் செய்யும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி. ஆனால் சிரப்பில் பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப்பில் நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த மாலாஸ் பிராண்ட் நிறையா இருக்குது. டெக்கரேஷனுக்கு இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வாங்கினாங்க. ஒவ்வொன்றும் 80 ருபீஸ், 40 அந்த மாதிரி இருந்தது. இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்டோ உள்ள வச்சு நாம் செய்கிறதாங்க. ஒவ்வொன்றுமே வந்து 440, 480, 500 அந்த மாதிரி இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்டு. சாக்லேட் மோல்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன் எல்லாம் இருந்ததுங்க. ஆல்ரெடி சாக்லேட் மோல்டு வீட்டில் இருக்குது. நான் ஒன்று மட்டும் தான் வாங்கினேன். மெஷரிங் ஸ்பூனும் வீட்டில் இருக்குங்க. மெஷரிங் கப்பு மட்டும் வாங்கினேன். மெஷரிங் கப் ரேட் பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து ஃபாண்டன்டோ கட்டருங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் கட்டர் பார்த்தேன். குக்கீஸ் கட்டர்னுமே எனக்கு டிசைன் பிடிக்கல. எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோஸில் அந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாம் போடுவோம்ல, அது ஒன்று வாங்கினாங்க. மஃபன் கப்பு வந்து இது பார்த்திங்கன்னா 1000 பீஸ் வந்து 340 ரூபா போட்டிருந்தாங்க. இவ்வளோ வேண்டான்னு சொல்லி நான் அதை வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து மைதா வாங்கினேன். மைதா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கேக்கு பொறுத்தவரையும் நாகாவை விட இந்த மாதிரி செஞ்சுரி நிறைய பிராண்டட் சொன்னாங்க. அந்த பிராண்டடில் இதுவும் ஒன்றுங்க. இது பார்த்திங்கன்னா 1 கிலோவே வந்து 100 ருபீஸ். அது ஒரு பேக்கெட் வாங்கினோம். சூப்பர் ரெட்டில் வந்து ஃபுட் கலர் ஒன்று வாங்கினோம், ஜெல் கலர். வஜ்ரவேலு கடையில் இதுதான் வாங்கினோங்க. 2 பேரும் வந்து பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கடை தள்ளி தான் வந்து விவேகா எசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து விவேகா எசன்ஸ் தான் போனோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. கேக் மோல்டெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போனவுடனே நாசில் மட்டும் ஒன்று வாங்கினோங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா 386 ரூபான்னு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் வாங்கணும். ஒரு 4 கலர் மட்டும் வாங்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்டனுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. ஃபாண்டன்டோ மேலே ஷீட் சேர்த்துட்டு அது வந்து ஷேப் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நிறைய குக்கீஸ் கட்டர் இருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெருசாக இருந்ததுங்க. நான் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன டிசைன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கணும், பேலட் நைஃப் வாங்கணும். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற அது ஒரு நைஃப் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் குக்கி கட்டர்லேயே வந்து நான் சின்னதாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அது ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கப் கேக்கில் வந்து 10 இன்ச்சு கப் வந்து நான் கொஞ்சமாக எடுத்தேன். 100 கப் இருக்கிற மாதிரி ஒரு சரம் வந்து எடுத்தேன். சிலிக்கான் மோல்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து கேக்கில் வைக்கிற டிசைன் தான். அதுக்கப்புறம் அந்த டால் கேக் செய்வோம், அந்த டால்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கப் மோல்டு, இந்த குக்கீஸ் மோல்டு, கப் மோல்டெல்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க, குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் வந்து கேக் டாப்பர், இதுவும் வந்து டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சுகர், இந்த பேர்ல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 100 ருபீஸ், இங்கே வந்து 120 போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எல்லாம் செஞ்சு கொடுத்து அழகாக வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செய்யும்போது அது மேலே வச்சு நம்ம சாக்லேட் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அது வந்து நான் பார்த்தேன். வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வந்து வச்சுட்டேன். ஓடிஜியில் வந்திருக்கும்ல, அந்த கம்பியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மஃபன் பிளேட் ஒன்று வாங்கினேங்க. அதுக்கப்புறம் வந்து கேக் மோல்டு ஒன்று 6 இன்ச் ஒன்று வாங்கினேன். 6 இன்ச் கேக் மோல்டு பார்த்தீங்கன்னா 184. அதுக்கப்புறம் இந்த மஃபன் பிளேட் பார்த்தீங்கன்னா 260. டின்னு பார்த்தேங்க. ஆல்ரெடி பிரெட் டின்னு வீட்டில் இருக்குது. இதை மட்டும் சும்மா பார்த்தேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, கடைகளில் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் 10 இன்ச்சில் இந்த கப்பு மட்டும் வாங்கினேன். ஒரு 60 இருக்கிற மாதிரி மட்டும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த எசன்ஸ் எல்லாமே வாங்கினேங்க. கலரில் வந்து ரெட் ஒன்று, எல்லோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசன்ஸ் எல்லாமே வாங்கினேங்க. பைனாப்பிள் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எசன்ஸ், இது எல்லாமே வாங்கினேன். ஹேண்ட் பிளண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடியே வாங்கியிருந்தேங்க. நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் தான் வாங்கினேன், 300 வாட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஜாமு ஒன்று சின்னது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் வந்து 2 டின் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. ஆல்ரெடி வந்து ப்ரௌனி டின் ஒன்று இருக்குங்க, 1/2 kg இது. அது வந்து ப்ரௌனி நான் வச்சுருக்கேன் ஓடிஜியில், அதனால் அது நான் வந்து வீடியோவில் எடுக்கலை. மெஷரிங் ஸ்பூன் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அது வாங்கலைங்க. மெஷரிங் கப்பு மட்டும் வாங்கினேன். வெனிலா எசன்ஸும் நான் பெருசாக வாங்கினேன். ஏன்னா நிறைய இதுக்கு வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்ப்போம். கிளிங் ரேப்பு அது ஒன்று வாங்கினேங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில், வாட்ச்மேன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் இந்த கப்பும் வாங்கினேங்க. இது பார்த்திங்கன்னா க்ரம் ப்ரூலி அது செய்யலான்னு. இந்த ரவுண்ட் ரிங் பார்த்திங்கன்னா நோ பேக் சீஸ் கேக்காக. நோ பேக் சீஸ் கேக் பொறுத்தவரையும் மோல்டில் ஊற்றிட்டா எடுக்கிறது கஷ்டங்க. அதனால் இந்த மாதிரி ரிங் இருந்தால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது. 6 இன்ச் பேன் ஒன்று வாங்கினேங்க, கேக் மோல்டு. அதுக்கப்புறம் வந்து கப் கேக்கு இந்த மஃபன் பிளேட்டும் வந்து ஒன்று வாங்கினேன்.
ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் நாசல் இருக்குங்க, ஒரு 5, 6 இருந்தாலும் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் இது இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறது இது ஒன்று வாங்கினேன். குக்கி கட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு பாக்ஸில் இருந்ததுங்க. எனக்கு தேவையான ஷேப் மட்டும் ஒரு 5, 6 மட்டும் நான் வாங்கினேன். பேலட் நைஃப்லேயே வந்து 2 வாங்கினேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, ஒன்று வந்து 6 இன்ச்சு. 10 இன்ச் வந்து 120 வருதுங்க. சின்னது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற கத்தி ஒன்று வாங்கினேன். 3 ஸ்க்ராப்பர் வந்து 30 ருபீஸ்ன்னு இருந்தது, அது ஒன்று வாங்கினேங்க. அப்புறம் இந்த ரோலர் ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் டோவுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். சைஸ் கப் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பெரிய கப்புங்க கப் கேக்கு ஊற்றுறதுக்காக இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டில் வந்து டார்க் காம்பவுண்டு தான் வாங்கினேன். இதில் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க, ஆனால் நமக்கு அங்கே வந்து கம்மி பண்ணி தான் வந்து பில் போடுறாங்க. விப்பிங் க்ரீம் வாங்கும்போது மேம் சொன்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோலைட் தான் சொன்னாங்க, அது ஒன்று வந்து வாங்கினோங்க. ட்ரோபோலைட் விப்பிங் க்ரீமோட ரேட் பார்த்தீங்கன்னா 150. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பேர்ல் வந்து ஒரு பாட்டில் வாங்கினேங்க, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒன்று வாங்கினாங்க, இந்த கலர் தான் இருந்தது. கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சில்வர் பால்ஸ்லேயே வந்து 2 டைப் இருந்ததுங்க, சின்ன சைஸ் பெரிய சைஸ், அது 2மே வாங்கினேன். இது வந்து இந்த கலர் ஒன்று வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்குங்க, ஐசிங் பண்ணும்போது நம்ம சேர்த்து பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் வந்து க்ரஷ்லேயே 3 விதம் வாங்கினேங்க, பிளாக் கரண்ட்டு, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஸ்காட்ச் வாங்கினேன். இது 2மே 75 ருபீஸு. பிளாக் கரண்ட் மட்டும் 130. வந்து ஐசிங் பேக்கில் 2 டைப் வாங்கினேன், ஒன்று வந்து பெருசு, ஒன்று வந்து மீடியம். பெருசு பார்த்தீங்கன்னா 120, மீடியம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரஷ் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, இந்தங்க இது வந்து 180 ருபீஸ். பெருசே நமக்கு கேக் பீட் பண்ண நல்லாயிருக்கும் வசதியாக, அதனால தான் கொஞ்சம் பெரிய பவுலாகவே நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேச்சுலா ஒன்று வாங்கினேங்க, இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 170 சம்திங் இது வருது. இந்த கோல்டன் பால்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே, இந்த டாப்பர், இது எல்லாமே கோல்டன் பால்ஸ் மட்டும் 100 ருபீஸ். இது எல்லாமே 40, 60, 80, 100 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் சாக்லேட் மோல்டுலேயே வந்து இந்த ABC 1, 2, 3 இருக்கிற மாதிரி ஒரு மோல்டு மட்டும் வாங்கினேன். 1/2 kg ப்ரௌனி போடுற மாதிரி ஒரு பாக்ஸும், அதுக்கப்புறம் 250 கிராம் ப்ரௌனி போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ் வந்து ப்ரௌனி போடுற மாதிரி வாங்கினேன். 1/2 kg ப்ரௌனி போடுற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ருபீஸ். 250 கிராம் ப்ரௌனி போடுற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ் போடுற ப்ரௌனி அந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ், 7 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் ஒன்று வாங்கினோங்க, இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 779 இருக்குது, ஆனால் பில் போடும்போது 715 போட்டாங்க. இது ஒன்று வாங்கினேங்க, மெட்டல்லையே நான் வாங்கினேன். இந்த மெஷரிங் ஸ்கேலும் ஆல்ரெடி வந்து நான் 2-3 இயர்ஸ் முன்னாடியே வாங்கினதுங்க. அப்போ வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 315 தான் வாங்கினேன். எல்லா பொருளுமே சேர்த்து வீடியோ எடுக்கும்போது இந்த 2 பொருள் வந்து நான் மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போய் இந்த பொருள் எல்லாமே வாங்குறது கஷ்டம், அதனால தேவையானது எல்லாமே வந்து நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கடையோட விசிட்டிங் கார்டும் கொடுத்தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா ஹோம் டெலிவரி இருக்குங்க, ஹோம் டெலிவரி பண்ணுறோம் நாங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக்கிங் செய்யணும், பேக்கிங் தெரியணுன்னாவே இவ்வளோ பொருள் வாங்கணுமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வந்து தேவைப்படாது. எனக்கு இங்கேருந்து போகிறது கஷ்டம், அதனால தான் நான் முன்னாடியே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்போ தான் வந்து பேக்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுல் ஒன்று வேணுங்க, ஸ்பேச்சுலா வேணும், அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் ஸ்கேலோ இல்லைனா மெஷரிங் கப்பு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் ஸ்பூன், இது எல்லாமே வந்து தேவைப்படும். இதோட பார்த்தீங்கன்னா கேக் மோல்டு, இது எல்லாமே வந்து கம்பல்சரிங்க. ஆரம்பத்தில் வந்து ஓடிஜியும் தேவைப்படாதுங்க, குக்கர்லேயே வந்து கேக் வந்து பேக் பண்ணலாம். அந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.